இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோமா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்ல கைனீஷியத்தை பார்க்குறோம். இப்போ கைனீஷியம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ கைனீஷியம் அப்படின்னு சொன்னாவே கைனீஷியத்தில் ஒன் ஆர் மோர் ஃபிஸ்டில்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் ஒன் ஆர் மோர் ஃபிஸ்டில்ஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 3 பார்ட்ஸ் மட்டும்தான் கைனீஷியத்தில் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்னென்னா கீழே இருக்க ஓவரி, அடுத்து வந்து தலாமஸோட அட்டாச் ஆகிருக்க ஓவரி, அனதர் ஒன் இஸ் ஸ்டைல், அனதர் ஒன் இஸ் ஸ்டிக்மா. 3 பார்ட் எடுத்துக்கிறோம். ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. இதில் ஸ்டைல் மட்டும் எலாங்கேட்டடாக இருக்கும், நீண்டிருக்கும். ஸோ இந்த ஃபிஸ்டில்ஸ் வந்து டெரிவ்டு ஃப்ரம் ஏ கார்பல். கார்பல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓவரியில் இருக்க ஓவியூல் சொல்ல போகிறோம். இந்த ஓவியூல்ஸ் என்ன பண்ணும், அது ஓவியூலில் தான் வந்து என்ன இருக்கும், போலன் கிரெயின்ஸ் வந்து லேண்டிங் ஆகிருக்கும். போலன் கிரெயின்ஸ் வந்து உள்ள லேண்டிங் ஆகிருக்கக்கூடியது. இந்த ஓவியூல்ஸ்குள்ளே இன்சைட் த ஓவரி கேவிட்டிலாம் இருக்கும், உள்ளார கேவிட்டிஸ்லாம் இருக்கும். அதுக்கு பேர் லாக்யூல் அப்படின்னு பேர். ஸோ லாக்யூல் அப்படின்றது வந்து இப்போ சூழறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு சிறு அறைகளாக அங்கே இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் இந்த ஓவரிக்குள்ளே எவ்வளோ ஓவரிஸ் இருக்குது அப்படின்னா ஹேஸ் ஒன்லி ஒன் ஓவியூல்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் திஸ் பிளான்ட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் paddy, wheat, these are the example. So many other ovules இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பேப்பையா. ஸோ டைகாட் பிளான்ட்டு, மோனோகாட் பிளான்ட் நம்ம டாக்ஸானமியில் பார்க்குறோம்ல, அதே தான் அங்கேயும் பார்க்குறோம் டிஃப்ரென்ஷியேஷன். மெனி ஓவியூல்ஸ் இருந்ததுன்னா மெனி ஓவியூல்ஸில் வந்து டைகாட் பிளான்ட்டை நம்ம பார்த்துருக்கிறது சீடு வித்து 2 காட்டிலிடன் அது மாதிரி பார்த்துருப்போம். இங்கே அப்படி எக்ஸாம்பிளுக்கு எடுக்க முடியாது. பட் சீட்ஸ் வந்து மெனி சீட்ஸ் வந்து லாக்யூலில் இருக்கும், அந்த ஓவியூலில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ ஓவியூல், இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ ஓவியூல் பார்க்குறோம்னா மெகாஸ்போராஞ்சியத்தோட ஸ்ட்ரக்சர்ஸ். The ovule, another name is megasporangiums. This is the one of the protective layers. The layer name is integument. A mature ovule consists of a stalk or panicles. இப்போ மெச்சூர் ஓவியூல் வந்து கவர் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டால்க் ஆர் பனிகுலஸ் அப்படின்ற லேயர். இப்போ டீட்டெயிலாக மெகாஸ்போராஞ்சியத்தோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன பார்ட் இருக்குது, அந்த பார்ட் வந்து என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். இப்போ ஹிலம் திஸ் இஸ் ஒன் அட்டாச்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் த பனிகுலஸில் அட்டாச்மெண்ட் பாயிண்ட். ஸோ இது ஜங்ஷன், எதுக்கு ஜங்ஷன்னா ஓவியூலுக்கும் பனிக்கிலுக்கும் இருக்கக்கூடிய ஜங்ஷன் தான் ஹிலம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ராஃபே அப்படின்றது வந்து இப்போ சீடுக்கு நம்ம போகிறோம். ஸோ இன்வெர்டட் ஓவியூவில் தான் நம்ம சொல்கிறோம் ராஃபே அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த adnate to the body of the ovule forming the ridge shape. ஸோ நம்ம இந்த ராஃபே அப்படின்றத வந்து சீடோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம், அந்த இன்வெர்டடாக இருக்கக்கூடிய ஓவியோட ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ஒயிட் பிளேசஸாக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நியூசெல்லஸ். இந்த ஓவரி, this is made up of the central mass of the parenchyma tissues. Has large reserve food materials. These are the nucellus. So another one is integument already you know, protective layers. The nucellus is enveloped by 1 or 2 protective covering layers. This is the integument is nothing but protective covering layers. Another one is micropyle அப்படின்றது வந்து the integument அடுத்து நியூசெல்லஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து எக்ஸப்ட் டாப் ஒன்லி ஃப்ரீ, அங்கே ஒரு சின்ன போர் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு துளை இருக்கும், அதுக்கு பேர் தான் மைக்ரோஃபைல் அப்படின்ட்டு. இது வழியாக தான் என்ன போகும் அப்படின்னு சொன்னால் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஜெர்மினேஷன் நடந்து ஸ்டிக்மா வழியாக ஓவரிக்குள்ளே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிடெக்மெக். The ovule with 1 integuments. Bitegment. The ovule with 2 integuments. This is the terminology important for the 1 mark. Next, salasa is the basal regions point of the ovary. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இன்டகுமெண்ட் இருக்கும். இன்டகுமெண்ட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பனிக்கிள்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் லைக் எஸ் எ மெர்ஜ் பாயிண்ட். ஸோ another one is embryo-sac. This is the oval shape sac-like structures, nucellus toward the microphylla end. இந்த எம்ப்ரியோசாக் அப்படின்றது. இப்போ எம்ப்ரியோசாக்கோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் பின்னாடி கிளாஸில் நான் சொல்லும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்டோதீலியம்ஸ் ஆர் இன்டகுமெண்ட்ரி டபிட்டம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அஸ்ட்ரேசியே அதில் சொல்லலாம். சம் ஸ்பீசிஸில் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்னர் லேயர்ஸ் இன்டகுமெண்ட்ஸ் அண்டு பிகம் த ஸ்பெஷலைஸ்ட்
functions like as FF form, the nutritive functions for embryo sac. Embryo sac ஓட ரோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து nutritive functions. So two type of ovule இருக்கு based on the positions and sporogenous cells. So sporogenous cellsையும் and அதோட பொசிஷன்ஸையும் பேஸ் பண்ணி டூ டைப்பாக ஓவியூல் வந்து டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெனிநியூக்ளியே நியூசிலேட், another one is கிராசிநியூசிலியேட். ஸோ இந்த டெனிநியூசிலியேட் அப்படின்றது வந்து ஸ்போரோஜீனஸ் செல்ஸ். This is with hypodermal single layer of the nucella. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிராசிநியூசிலேட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப் ஹைபோடெர்மல் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் அங்கே இருக்கும். ஸோ another one is ஹைப்போஸ்டேஸ். this is the எல்லாமே டெர்மினாலஜிஸ். இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். பட் டெர்மினாலஜியாக உங்களுக்கு டிவிஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து யூஸ் பண்ணி அதை 1 மார்க்கோ 3 மார்க் ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்டாகவும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைபோஸ்டேஸ் அப்படின்றது இந்த ஓவில் பிட்வீன் த salasa and the embryo sac. This is the group of cells is nothing but hypostase. So next is ephistase. Ephistase is one of the thick-walled cells. இங்க இருக்கக்கூடிய cells பேர் வந்து thick-walled cells above the microphylar end and above the embryo sac. இது embryo sac மேலேயும் மைக்ரோஃபைலாருக்கும் மேலேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஓவியோட ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயிலாக ஸ்டடி அபவுட் ஒன்லி ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹிலம் பார்த்தோம். ஹிலம் அப்படின்றது பாட்டு பார்த்தீங்கன்னா ஹிலம் அப்படின்றது எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றது ஃபனிகுலஸோட அட்டாச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபைல்னால் ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு 4 பாயிண்ட், ஒரு சிறுதுளை அப்படின்னு பேர். ஸோ நெக்ஸ்ட்டு நியூசெல்லஸ்ன்றது இங்கே இது வந்து ஆன்டிபோடல், இங்கே மேலே இருக்கக்கூடியது இந்த நியூஸ்லெஸ். நெக்ஸ்ட்டு எம்ப்ரியோ சாக்ன்றது இதுதான் இந்த பிளேஸ். நெக்ஸ்ட்டு இன்டகுமெண்ட் வந்து கவரிங் லேயர் யாருன்னா ஓவரியை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சலாசா எண்ட்ன்றது இந்த அப்பர் போர்ஷன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் வந்து 6 மெயின் டைப்ஸ் இருக்குது. அதை எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓரியன்டேஷன், ஃபார்ம், பொசிஷன், மைக்ரோஃபைல், ஃபனிக்கிள் அண்டு கலர்ஸ், சலாசா. இதோட பேஸ்ட் ஆன் த திஸ் கேரக்டர்ஸ் இன்வால்விங். ஸோ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அது ஆர்த்ரோட்ரோபஸ், அனட்ரோபஸ், ஹெமி அனட்ரோபஸ், கேம்பைலோட்ரோபஸ் அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஆர்த்ரோட்ரோபஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்த்தோட்ரோபஸ். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ கையெடுத்து கும்பிடுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோஃபைல் வந்து டிஸ்டல் எண்டில் இருக்கும். டிஸ்டல் எண்டு அப்படின்னா கை எப்படி டிஸ்டலாக இருக்குது, டிஸ்டல் எண்டு நம்ம சொல்கிறோம், அது மாதிரி ஃபிங்கர்ஸ் சொல்கிறோம், அது மாதிரி தான் டிஸ்டல் எண்டில் இருக்கும். ஃபனிக்கிள் கலாஸ் ஆர் லைக் இன் ஒன் ஸ்ட்ரைட் வெர்டிகலைன் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரில் தான் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து பெப்பரேசியே, பாலிகோனேசியே ஃபேமிலிஸ். அனாட்ரோபஸ் வந்து இன்வெர்ட்டட்னா கொஞ்சம் லைட்டாக திரும்பி இருக்குது. திஸ் மைக்ரோஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னா ஃபனிகுலஸ் கம் டு லை வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் சம் டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ஸில் இருக்கக்கூடிய டைப் வந்து அனாட்ரோபஸ் வந்து காமன்லி டைகாட் பிளான்ட்டு, மோனோகாட் பிளான்ட் நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிளான்ஸில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஹெமி அனாட்ரோபஸ் அப்படின்றது பகுதி அளவில் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரான்ஸ்வர்ஸ்லி செக்ஷனில் இதை வந்து டிஎஸ் எடுத்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிமிகுலேசியே அப்படின்ற ஃபேமிலியில் இருக்குது. கேம்பைலோட்ரோபஸ் வந்து மைக்ரோஃபைலர் எண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கர்வ் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். திஸ் இஸ் த லைக் பீன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ, பீன் சேவ்டுன்னு சொல்லலாம். லெகுமினேசியே ஃபேமிலியில் நம்ம அதிகமாக பார்க்குறோம். லெகுமினேசியே ஃபேமிலினா நம்ம பார்க்குறது எதுனா அந்த பருப்பு வகை பிளான்ஸ் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு அடிசன் டைப்ஸ் 4 மெயின் டைப்ஸஸ். அடுத்து வந்து 2 அடிசன் டைப்ஸஸ். ஃபஸ்ட்டு ஆம்பிட்ரோபஸ், சர்சினோட்ரோபஸ் செகண்ட் டைப். ஸோ ஆம்பிட்ரோபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்குது. இங்கே ஹார்ஸ் ஷூ மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர்ஸில் குதிரையோட அந்த என்ன சொல்கிறீங்கன்னா அதோட கால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அது மாதிரி இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். த டிஸ்டன்ஸ் த ஹிலம் அண்டு சலாசா இஸ் ஆர் லெஸ். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கும் இந்த ஹிலத்துக்கும் சலாசாவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து வெரி லெஸ். இந்த ஹார்ஸ் ஷூ ஷேப்டு நியூசெல்லஸ் இருக்கும், அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
Alismataceae அப்படின்ற family suitable example for this one. So next one is Sarcinotrophus. Funiculus is very long and surround by ovule. Ovule வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் கேக்டேசியே இஸ் கேக்டஸ் பிளான்ஸ். கேக்டஸ் பிளான்ஸ்னால் எதுனா இந்த கள்ளி வகை இதெல்லாம். நெக்ஸ்ட்டு மெகாஸ்போரோஜெனிசிஸ். டீட்டெயில்ஸ் we wrote only மெகாஸ்போரோஜெனிசிஸ். the development of megaspores from the megaspore மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல்லிருந்து டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆர்கிஸ்போரியம். ஆர்கிஸ்போரியம் அப்படின்றது வந்து என்னென்னா ஓவியல் டெவலப் ஆகிருக்கும். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா சிங்கிள் ஹைப்போடெர்மல் செல்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட்லி மெகாஸ்போர் மதர் செல்லும் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் டிவிஷன்லேயும் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே ட்ரான்ஸ்வர்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி பேரைட்டைல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னர் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் functions as a megaspore mother cells undergoes the mitotic divisions to form a 4 haploid megaspores. The 4 haploid megaspores based on the number to develop embryo sac. The embryo sac வந்து எப்படி இருக்குன்னா மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக். The 4 megaspores one is functionals form female gametophyte or embryo sac. This type of development is monosporic developments. So for the example plant is polygonums. So another one is 3 cells is degenerative cells. One is functional, 4 cell இருக்கு. அதில் 4ல வந்து 1 is functional, 3 is degenerative. அடுத்து இந்த 2 involved in the embryo sac and the formations. This is one is 5 sporic for Allium seba. Allium sebaன்றது வெங்காயம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆல் 4 இப்போ 4 மட்டும் பார்க்கணும். ஆல் 4 embryo sac formations is tetrasporic. ஃபார் எக்ஸாம்பிள் பெப்பரோமியா அப்படின்ற பிளான்ட்டில் இருக்குது. ஸோ மெகாஸ்போரோஜெனிசிஸ் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகே.